நேர்ல சந்திப்போம். இப்ப நீ பிரஸ் மீட் கொடுக்கற, இது நம்மளோட கௌரவ பிரச்சனை. குடுக்கறேன் லூசுங்களா, எனக்கு பிரஸ் மீட்ல கொடுக்க வராதுடா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? போகடா. இப்ப நீ கொடுக்க மாட்டே. கொடுக்க முடியாது. உன்னை எப்படி கொடுக்க வைக்கிற பாரு. வாய் தோற, வாய் தோற. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஆஹா, எங்க அண்ணா பிரஸ் மீட் கொடுத்துட்டார். இதுவரை பிரஸ் மீட்டே கொடுக்காத தாவேகா தலைவர் விஜய் பரபரப்பு பிரஸ் மீட். என் தலைமை கொடுத்துறானா? மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? மதுரையை சுற்றி உள்ள ஊர்கள் இருந்து நிறைய சின்ன பசங்க வீட்டுல இருந்து மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரே நேரத்துல எப்படி எல்லா பசங்களும் மிஸ் ஆக முடியும் அப்படின்னு மதுரையை சுற்றி உள்ள எல்லா ஊர்களையும் ரொம்ப பதட்டமான சூழல் உருவாகி இருக்கு. ஆமா, மதுரையை சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாத்தையுமே உங்க வடை முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். போடணும்னு சொன்னாங்க. இப்ப விஷய வரணும், ஆணைக்கு போடுறேன். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். எப்படியாவது ஓட்டு போட்டு நீங்க சிஎம் ஆக்கிடணும். இன்னைக்கே மதுரை ஏர்போர்ட்ல ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடணும் அப்படின்னு கிளம்பி இருக்கானுங்க. இப்ப விஷய வரணும், ஆணைக்கு போடுறேன். இப்ப விஷய வரணும், ஆணைக்கு போடுறேன். சத்தம் ஆன செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு. சகனமே சரியில்லடா. கை குழந்தையோட வந்திருக்கீங்களா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்ல, எங்க அண்ணனை பாக்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அவருடைய தொண்டர்கள் அவங்கெல்லாம் பிடிக்குமா அவரை? வடம்னா சோறாக்க மாட்டேன், அவரை போய் பாப்பேன். மறுபடியும் மனநோய் காப்பகத்துக்கு போக வேண்டிய சூழல் வரும். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. முதல்ல அவங்க எல்லாருக்குமே என்னுடைய, மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இப்ப பாரு, வசமா ஆப்ப சொல்றேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அடேங்கப்பா. அசால்ட் ஆந்திராவுல காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டது இல்ல. ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். தண்ணியை குடுங்கடா. உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன். சூப்பர். கொடைக்கானல்ல ஒரு ஷூட்காக போறேன். அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா நல்லா. இந்த 2 மணி நேரமே போதும். எதுக்கு அவர் சொல்லிட்டு போறாரு? படப்பிடிப்புக்கு தானே போறீங்க, சொல்லாம போலாமே. வந்துட்டு கொடா கொடா. அவனுக்கு ரத்தம் காட்டினா நம்மள பயம் வரும். அண்ணே சொன்ன கேளுங்கண்ணே ப்ளீஸ். நான் ஒரே ஒரு வாட்டி அண்ணன் பேசிக்கிறேன். அண்ணே நான் சொன்னேன், அண்ணன் கேப்பானே. சொன்ன கேளுங்கண்ணே ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு இருக்கிற இந்த பயம் உங்க அண்ணனுக்கு இருக்கணும்ல. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து தெரியும் இதனுடைய அரசியல் என்ன. கூட்டம் வரட்டும், ஒன்னும் தப்பு இல்ல, இது நல்லதுதான், மக்களை எழுச்சி அடையிறதுக்கோ இல்ல அவருக்கு கட்சிக்காக இது நல்லதுதான் அப்படின்றத விரும்புற காரணத்தால தான் அவர் சொல்லிட்டு போறாரு. நான் மதுரைக்கு போறேன், யாரும் வராதீங்கன்னா நான் மதுரைக்கு போறேன், என்ன பார்க்க வாங்கன்னு இன்னொரு பொருள் எனக்கு அப்படி புரியுது. என்ன செய்வேன்? தனியால் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. மதுரைக்கு போறேன், யாரும் வராதீங்கன்னா நான் மதுரைக்கு போறேன், என்ன பார்க்க வாங்கன்னு இன்னொரு பொருள் எனக்கு அப்படி புரியுது. Sorry.
கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். என்கிட்டயே கதை விடாத. பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறுவது, குதிப்பது போன்ற செயல்கள் கவலை அளிப்பதாக விஜய் கூறியிருக்கிறார். கோவை சென்றபோது தனது வாகனத்தின் மீது தொண்டர்கள் ஏறிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு ஏன்டா அப்படி? மெய்யறிவு, பட்டறிவு, நூலறிவு, இந்த மூன்றிலிருந்தும் பெறுகிற அறிவை பகுத்து பார்ப்பதுதான் பகுத்தறிவு, நுண்ணறிவு. அதுதான் நமக்கும் விலங்குகள் பறவைகளுக்குமான பெரிய வேறுபாடு. குட்டி தோசமா இருந்துட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் தலையில அடிக்கிற செல்ல புடி கிரைண்டர் உள்ள போற கிரைண்டர் உள்ள. ஸோ இது வந்து வேணான்னு நினைச்சிருந்தா வரக்கூடிய திட்டம் வெளியே தெரியாம பார்த்துருக்கலாம். ஆனா இந்த கூட்டம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல வந்தா பரவாயில்லன்னு இல்ல, வரணும்னு சொல்லிட்டு பண்றது இது. மதுரையில் விமான நிலைய வாயிலில் போலீசாருடன் விஜய் ரசிகர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஏண்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க, அமைதி காக்க. வணக்கம் விக்னேஷ். விமான நிலைய வாயிலில் கூட போலீசார் அனுமதி மறுத்ததால் தாவேகா கொடிகளுடன் நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்ற அறிவிப்புலாம் வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வரக்கூடிய சூழல் இங்கேயும் அதே மாதிரி கோயம்புத்தூர் போன்ற சூழல் இங்க உருவாகி இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? நீங்க கோயம்புத்தூர் வேற ஊர்லாம் கிடையாது, மதுரைன்னா மதுரை தான். அது மதுரையோடது என்னன்றது தெரியும். சாம்பார் ஆப் எனக்கு இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. கோயம்புத்தூர்ல ஒரு கிரவுட் எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். எங்க ஓடுறீங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்? நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி நான் அடிச்சு அமுச்சு விடுறேன், நீ பாத்துக்கோ. போலீஸ்
ரசிகர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். தன்னை பின்தொடரவோ தன் வாகனத்தின் மீது ஏறவோ கூடாது என்ற சில அறிவுறுத்தல்களையும் தாவேகா தலைவர் விஜய் வழங்கியிருந்தார். இந்நிலையில் விஜயின் வேண்டுகோளையும் அறிவுறுத்தலையும் ரசிகர்கள் மீண்டும் நிராகரிக்கும் விதமாக அவரை பின்தொடர்ந்து செல்கின்றனர். அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்கிறோம். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உலகத்துல இருந்து ஒரு விஷயத்தை தூக்கிட்டேன்னா உலகம் சூப்பரா இருக்கு. என்ன விஷயத்தை தூக்கலாம்? நேத்து முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு ஒருத்தன். நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாலும் கவலை. இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல. நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து வாதாடிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். பொட்டேட்டோ பொட்டேட்டோ அத போய்